மீடியா பத்திரிகை நண்பர்கள், அப்புறம் எங்களை வாழ்த்த வந்த திருப்பூர் சுப்பிரமணியன் சார், நாசர் சார், உதயகுமார் சார், பொன்ராம் சார், சிவா சார், வீரா சார், எழில் சார், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. போகிறப்பே தள்ளுறப்பே பார்த்து டைம் ஆகிடுச்சு, அடுத்தது வெளில நிற்கிறாங்க பேசுங்கன்னா நான் என்ன பேச தெரியல, படபடன்னு இருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மொமெண்ட். என்ன அப்படின்னா, இதே சாலை கிராமத்தில் பிரசாத் ஸ்டுடியோ ஆப்போசிட்டில் வாட்டர் வாஷில் வண்டி கழுவிட்டு இருந்தேன் நான். இன்றைக்கி இந்த இடத்துல நம்மளோட படத்தோட ஆடியோ லான்ச் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ஹாப்பியாக இருக்குது. என்னுடைய தேங்க்யூ. என்னுடைய நண்பர் உதயராஜ், மோகன், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே வந்திருக்காங்கன்னு தெரியல. உதயா, மோகன் இவங்கெல்லாம் இல்லைன்னா எனக்கு இப்படி ஒரு மேடை கண்டிப்பாக கிடச்சிருக்காது. ஏன்னா வாட்டர் வாஷில் வண்டி கழுவிட்டு இருந்தப்ப சும்மா அப்படி பைக் விடுறதுக்கு வருவார் உதயா. அப்போது மூஞ்சி காமெடியாக இருக்குது, எதாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கலக் போதையாரில் எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்து இவ்வளோ தூரம் நான் வந்தேன். அதுக்கு மிகப்பெரிய நன்றி உதயா, மோகன், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இல்லைன்னா இப்படி ஒரு மேடை எனக்கு கிடைச்சிருக்காது. அதே போல் நான் எங்கேயுமே என்னுடைய அம்மா, மனைவி யாருமே வந்து ஒரு படத்துக்காக நான் வெளியில் கூப்பிட்டு வந்ததில்லை. முதல் முறையாக எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன், என் மனைவி, என்னுடைய மகள் மகாராணி அவங்கள நான் வர வச்சுருக்கேன். இவங்க சொன்னாங்க இல்லையா, ஃபேமிலி எல்லாமே ஃபேமிலினாங்களா, அந்த ஃபேமிலியில் என் ஃபேமிலி இருக்கணுன்றதுக்காக என்னுடைய ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கேன். எனக்காக வந்து நண்பர்கள் ஷபு, ஜன்னு, பிரஜன், என் ஊருக்கு 2 உதாரி, டைரக்ஷன், ப்ரொடியூசர் எல்லாருமே வந்து எனக்காக வந்துருங்க. அதை தாண்டி மதன் சொல்லிட்டு என்னுடைய நண்பர் துபாயில் இருக்காரு. நேற்று நைட்டு கால் பண்ணி நாளைக்கு என்னோட ஆடியோ லான்ச்சுன்னு சொன்ன உடனே காலைல 2:45 ஃப்ளைட்டை போட்டு எனக்காக இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே போல் என்னுடைய இப்போ நான் ரொம்ப பழக்கத்தை வந்து லெஸ்கோ ஹாலிடேஸ் என்னுடைய நண்பர்கள் அவங்க தான். அதே போல் என்ன டைரக்டர் செல்வா, டைமண்ட் தோனி பட டைரக்டர், இன்னும் நிறைய பேர் எங்களுக்காக வந்திருக்கீங்க. மஞ்சு சார், எனக்கு இந்த இடத்துக்கு வாய்ப்பு கொடுத்த மாரியண்ணா, தேங்க்யூண்ணா. நீங்கள் கால் பண்ணி இப்படி ஒரு கதை இருக்குது, நீங்கள் கேளுங்க, பிடிக்குன்னு சொன்னீங்க, ரொம்ப நன்றி. அப்புறம் என் கூட என்னை வந்து ஒரு தம்பி போல் சார் சொன்ன என்னை வந்து பார்த்துக்கிட்டு தினாண்ணா எங்கே உட்காந்துருக்கீங்க, தினாண்ணா தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. என்னை வந்து நீங்கள் கூட என்னுடைய மேக்கப் மேன் அண்ணா வந்து கூடயே வந்து நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சார் எல்லாமே பார்த்துக்கிறது. தம்பி பாலா, இன்னும் நிறைய பேர், எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தேங்க்யூ. இந்த படத்தில் ஒர்க் பண்ண இந்திரன், திடீன், அஸ்வின், இவங்க எல்லாருக்குமே ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி. எல்லாருமே வந்து சகஜமாக ஜாலியாக எல்லாருமே பழகிட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசிப்போம். ஹீரோயின் எல்லாமே கேட்டாங்க, ஹீரோயினுக்கு உங்களுக்கு எப்படி கெமிஸ்ட்ரினாங்க. அவங்க பேசுகிற லாங்குவேஜ் எனக்கு புரியாது, நான் பேசுகிறது அவங்களுக்கு புரியாது. சரி நம்ம யார்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் பார்த்தா டக்குன்னு திரும்பி யூகே சார் நின்றுட்டே இருப்பார். ஏன்னா அவருக்கு மட்டும்தான் இங்கிலீஷ் தெரியும். அவர் வாட்டானார், ஒன்றும் இல்லை சார், நீங்கள் சொன்ன நீங்கள் மட்டும்தான் பேசிகிட்டு இருப்பீங்க, எங்களை பேச விட மாட்டீங்க அப்படின்னும். ஸோ உண்மையிலே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனது யூகே சாருக்கும் ஹீரோயினுக்கு மட்டும்தான். இல்லை இந்த ஹீரோயினுக்காக தான் இவர் இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டு வராதான்னு எங்களுக்கு தெரியல. போட்டுட்டு வந்து காலையில ஃபர்ஸ்ட் வந்து நின்றுவாரு. இப்போ கொஞ்சம் முடியை வெட்டி இருக்காரு. இல்லைன்னா ஹீரோயினை விட அதிக ஹேர் அவருக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி. அதே போல் நாங்கள் ரவி மரியா சார் சொல்ல வேணாம். ஏன்னா வந்து அவர் டைரக்டர், அவர் டான்ஸரு, அவர் எல்லாமே பண்ணுவார். திடீர்னு வந்து அவர் வந்து டக்குன்னு அடிக்கணும் இப்படி நடினுவார். அப்படின்னு திரும்பி வைப்பான். டைரக்டர் மானிட்டரில் உட்காந்து எனக்கு தெரியல, அவர் சொல்கிறது பண்ணுங்கன்னுவார். அந்த மாதிரி எங்களை வந்து ஒரு டைரக்ஷன் பண்ணி இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரவி மரியா எந்த இடத்துல எல்லாமே இப்போ கிரிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இதாக இருக்கோ, தோனி வந்து டக்குன்னு ஒரு 6 அடிப்பார் இல்லையா, அந்த மாதிரி படத்தில் எந்த இடத்துல ஒரு தொகை இருக்கோ கண்டிப்பாக அந்த இடத்துல எல்லாமே வந்து ரவி மரியா சார் வந்து தூக்கி நிறுத்துவார். அந்த மாதிரி தான் ஒரு டீமாக எல்லாரும் ஜாலியாக ஒர்க் பண்ணியிருக்கோம். அதே போல் காமெடி ஏதாச்சும் ஒரு சில டைலாக் சொல்லணும் அப்படின்னா நேராக டைரக்டர்கிட்ட போகலான்னு பிளான் பண்ணுவோம். நானே, அஸ்வினி, இந்திரன் திடீர்னு எல்லாம் போய் நிற்போம் டைரக்டர் சார்கிட்ட கேட்கறதுக்கு. அவர்கிட்ட போய் சார் இந்த இடத்துல இதை போகலாம் பண்ணுவேன். அவர் இப்படி கண்ணாடி மெல்லமாக கைட்டி அப்படி ஊதுறன்னா இந்த டைலாக் நல்லா இல்லை, இது வேண்டாம் அப்படின்னு மெல்லமாக போட்டுப்பாரு. சரிட்டு சரி வாங்க போகலான்ட்டு 3 பேர் கூட்டிட்டு வந்துருக்கு.
நான் போய் சார் சொன்னேன், கோகுல் சார் ப்ரொடியூசர்லாம், ஐயா நாங்கயா இது சரிங்க பாருங்க, அவர் கண்ணாடி கைட்டினாரா போட்டுருந்தாரா, கண்ணாடி போட்டுக்கிட்டு தாங்க லைட்டாக கைட்டினாரா, அப்போ அந்த டைலாக் வேண்டாம், நீங்களே ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படி சொல்ல. ஆனால் என்ன டைலாக் தேவையோ அந்த டைலாக் இந்த இடத்துல வச்சுக்கோங்க புகழ் அப்படின்னாங்க. சரி, நம்ம சேனலில் இருக்க சாயில் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால ஒவ்வொரு டைலாக்குமே அதில் ரவிமரியா சார் நிறைய சொல்லியிருக்கேன். புகழ் இது வந்து சேனல் போனேன், அங்கே ரசிக்கிறது வேறா, இது 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 வேற ஒரு பாதை, இந்த பாதைக்காக நீ ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு. வின்சென்ட் சார் வந்து எல்லாமே பார்க்கறதுக்கு வந்து ஐயோ வில்லன் 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 அப்படின்னு இருக்கும், கிட்ட போய் பழகினா தெரியும் அவ்வளோ ஒரு குழந்தை மாதிரி. அப்படி ஹாய்ங்க அவர் பேசுறதே பரிமாறு, நம்ம தான் இதில் தான் டிவியில் பார்த்தா டப்பிங்கில் தான் அப்படி பேசுகிறாரு, உண்மையிலே அவர் குழந்தை மாதிரியே பேசுவார். அதே போல் மியூசிக் டைரக்டர் நல்லா நாங்கள் பழகிறது போகிற மாப்பிள்ள நீங்கள் இந்த பாட்டு பாடுறீங்களான்னாங்க. ஐயா படம் நல்லபடியாக எல்லா ப்ரொடக்ஷன் கிடச்சிருச்சு, எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கு, நான் பாடினா கேட்க மாட்டாங்க புரிஞ்சுங்க, இல்லை நீங்கள் பாடுங்கன்னு சொல்லி வற்புறுத்தி இந்த பாட்டில் ஒரு லைன் பாட வச்சார். ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். அதே போல் விஜய் கேள்வி வந்து விஜய் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு, சூப்பர். ஆல்ரெடி என் கூட ஜூக்கீப்பரில் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருமே அவ்வளோ அழகாக ஒரு படம் வந்து நல்லபடியாக மக்கள்கிட்ட போய் சேரணும், நல்ல மெசேஜ், நல்ல எமோஷனல், ரொமான்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த படம் வந்து ஒரு நல்ல படத்தை, ஏன்னா அவங்கள்ட்ட என்ன சொன்னப்போ லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் நாங்கள் 26 படம் பண்ணியிருக்காங்க, எல்லாமே பெரிய ஹிட்டான படம். அவங்க 27வது படம் நம்ம இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்காக கண்டிப்பாக நம்ம உழைக்கணும், இந்த படம் மக்கள்கிட்ட வந்து நல்லபடியாக போய் சேரணும். ஏன்னா அவங்க கேட்குற ஒவ்வொரு ஸ்டோரியுமே ஒரு மெசேஜ் இருக்கணும், ஒரு ஃபேமிலியான ஒரு கதையை தான் சூஸ் பண்ணுவாங்க. அப்படி கிடைச்ச ஒரு படம் தான் எனக்கு இந்த 4 Idiots. இந்த படம் கண்டிப்பாக மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் நல்லபடியாக போய் சேரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே போல் இந்த சாங்கை வந்து எடுத்துகிட்ட ஏபி இன்டர்நேஷ்னல், அவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் ஒர்க் பண்ண ப்ரொடக்ஷன் ஆகட்டும், அங்கே ஒர்க் பண்ண ஆகட்டும், ஒரு லைட்மேன் ஆகட்டும், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எல்லாருமே படத்துக்காக உழைக்கிறது எல்லாமே என்னென்னா இந்த படம் நல்லபடியாக மக்கள்கிட்ட போய் சேரணும், நல்ல கருத்தை நம்ம எடுத்துருக்கோம், இது போய் சேர்ந்தா இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களுக்கு நீங்கள் எல்லாருமே வாய்ப்பு கொடுக்கணும். இங்கே வந்திருக்க கேமராமேன்ஸ், நீங்கள் தான் பத்திரிகையாளர்கள், நீங்கள் தான் இந்த படத்தை எடுத்து போய் சேர்க்கணும். என்னதான் நாங்கள் வந்து நல்லபடியாக உழைச்சி இது பண்ணினா கூட எல்லாருமே வந்து நிழலுக்காக மரத்தை தேடி போவோம், ஆனால் அந்த மரம் வெயில் நிற்கிறது யாரும் தெரியாது. அந்த மாதிரி தான் நீங்கள் எல்லாருமே எங்களுக்காக உழைச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட சேருங்க. இந்த படம் நல்லபடியாக வந்திருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு கொண்டு இங்கே வாழ்த்து வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. அதிகமாக பேசிட்டான்னு தெரில, தேங்க்யூ. யாரையாச்சும் விட்டு இருந்தேன்னா மன்னிக்கணும். ஏன்னா நீங்கள் திடீர்னு நிறைய பேர் அதை எனக்கு படப்படப்படன்னு ஆகி போச்சு, நான் நிறைய பேசுவேன் இந்த மைக்கு இருந்ததுன்னா. பட் இப்போ ரொம்ப பயமாக இருக்குது, யாரையும் விட்டு இருந்தால் மன்னிச்சுங்க. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் கொடுக்கணும். தேங்க்யூ, லவ் யூ ஸோ மச் மக்களே, நன்றி. சேலம், தர்மபுரி நிறைய இடத்துல இருந்து எனக்காக நான் எந்த இடத்துலலாம் கம்மியாக இருக்கணும் என்னை மேலே தூக்கி அழகு பார்க்குற என்னுடைய தம்பிங்க எல்லாம் வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் எப்போலாம் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் பஸ்ஸை போட்டு கார் எடுத்து எல்லாம் வந்துடுவாங்க. தேங்க்யூ துரை, தேங்க்யூ. வந்திருக்க அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி. சொன்னா லவ் யூ. ப்ரொடியூசர் கீர்த்தி சார், கோகுல் சார், ரொம்ப சந்தோஷம் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு. என் கூட அவ்வளோ சகஜமாக வந்து பழகிறீங்க, நீங்களும் அவ்வளோ படம் எடுத்திருக்கீங்க. உங்கள் எல்லாமே நானும் ஒரு ஃபேமிலியில் ஒரு குழந்தையா இப்போ நான் வந்திருக்கேன். அந்த குழந்தைய நீங்கள் அழகாக எடுத்து தாளாட்டி எவ்வளோ தூரம் வந்து ஒரு மேடைக்கு கொண்டு வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அருணாச்சலமான ரொம்ப நன்றி. எங்கே இருக்கீங்கன்னா ஸோ அதான் சொன்னேன், ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. நீங்கள் அவ்வளோ படம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, சூப்பர். நாங்களாம் சின்ன பசங்க வளர்ந்து வந்திருக்கோம், எங்களுக்கெல்லாம் நீங்கள் ஆதரவு கொடுத்து ரொம்ப நன்றி. டைம் ஆகிடுச்சு, எங்களுக்காக இவ்வளோ நேரம் காத்திருந்த அத்தனை பேருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ. தேங்க்யூ புகழ், வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியுடைய நிறைவாக லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பாளர் திரு கோகுல். மனமார்ந்த அன்பு கலந்த வணக்கங்கள். உங்க பேர் என்னம்மா? சுமையா. இந்த 40 வருஷமா
ஒரு நடிகனா இருந்ததுக்கு இப்போ ஒரு பெரிய சேலஞ்சை வச்சிருக்காங்க. அவங்க நவரசங்களையும் மூஞ்சில தான் காமிக்காம நினைச்சேன், விரல் நுண்ணியில வச்சிருக்காரு அப்படின்னாங்க. I'll take this challenge. I'll try to good. சஜுக்கும் எனக்கும் ரொம்ப நீண்டமான ஒரு உறவு இருக்கு. ஹரி கூட அவர் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணும்போது சில நிகழ்ச்சிகள் அவருடைய நண்பர்களுக்குள்ள பகிர்ந்துட்டு போன்னு நினைக்கிறேன். அது மைக்கில் சொல்ல முடியாது. ஓகே, சொல்லலாம், அவ்வளோ தப்பான விஷயம் இல்லை. ரொம்ப கடுமையான உழைப்பாளி. ஹரிக்கு இணையான ஒரு ஃபாஸ்ட் ஏடி. அவருக்கு இந்த படம் கிடைச்சதுல எனக்கு சந்தோஷம். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் சஜு பேசுகிறேன். சஜுவா சார்? நான் தான் சார். அந்த இன்சிடென்ட் ஞாபகப்படுத்தினார். ஓ சரி சரி ஓகே. என்னடா அப்படின்னா, சார் இந்த மாதிரி என்னுடைய ஆடியோ ரிலீஸ் இருக்கு. ஐயோ நான் வர முடியாதா, இன்னைக்கு எனக்கு ஒரு டப்பிங் இருக்கு. உண்மையாக இன்னைக்கு ஒரு தெலுங்கு படம் நான் டப் பண்ண வேண்டியது, அது அடுத்த வாரம் ரிலீஸ். சரி நான் வரலன்னா, சரி சார் ப்ளீஸ் பிளஸ் மீ சார் அப்படின்னு விட்டாரு. அப்புறமா கூகுள் வந்து யாருக்கு ஃபோன் பண்ண, எங்க ஃபோன் பண்ணுமோ அங்க ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி எங்க நீங்க எல்எம்எம் படம் இது 12th இருக்கு, நீங்க காலையில் அங்கே போயிடுங்க. நான் சொன்னேன், எனக்கு டப்பிங் இருக்கு, நான் எப்படி அதுக்கு போக முடியும்? எல்எம்எம் முரளி சார்க்காக யார்கிட்ட? நான் தானே பேசணும், நான் தானே உங்க மேனேஜர், நான் பேசி மாற்றி வைக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்கன்னு அவங்க தான் அனுப்பிச்சு வச்சாங்க. வித் ஆல் தி பிளஸிங் கோகுல். ஏன்னா எல்எம்எம் முரளி சார் கூட பழகிறவங்க எல்லாருமே அவருக்கு தேவைப்படும் போது எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பக்கத்தில் நிற்பாங்க. இது வந்து நான் மிகைப்படுத்துற இதுவே கிடையாது. அவ்வளோ ஒரு நல்ல மனசு, அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. எதையுமே ஒரு தோல்வியாவோ ஒரு ஒரு இதுவாக எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு தான் பேசுவார். அந்த மாதிரி முதலாளிகள் இல்லாதது இன்னைக்கு வந்து ஒரு முதலாளிக்கு என்னென்ன ஒரு லட்சணங்கள் வேண்டுமோ அத்தனையும் உண்டு அவர்கிட்ட. கண்டிப்பும் உண்டு, பரந்த மனதும் உண்டு, ஹெல்ப் பண்ற குணமும் உண்டு. வெறும் வியாபாரம் மட்டும் இல்ல, சரி விட்டு கொடுக்கிற குணமும் எல்லாம் அவர்கிட்ட இருந்துச்சு. அவருடைய பிள்ளைகள் எனக்கு முன்னால வளர்ந்தவங்க, அவங்க எல்லாம் இதை பண்றாங்கன்னும் போது நான் கண்டிப்பா வந்துதான் ஆகணும். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா பாராட்டப்பட வேண்டியது வந்து, இந்த மேடைக்கு வந்த பிறகுதான் தெரியுது, இங்க வந்து இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா அவருக்கும் தயாரிப்புக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது. சைனா இந்தியா மாதிரி அது இண்டஸ்ட்ரி ஃபுல்லா தெரியும். ஆனால் அவர் ஒரு திறனை கண்டுபிடிச்சு அதை வந்து ஒரு ப்ரொடியூசர் கிட்ட அறிமுகப்படுத்தி அதை வந்து வெற்றி அடைகிற அளவுக்கு, அந்த யாரோ சொன்னாங்க அவர் வெற்றி அடையாம செஞ்சிருவாருன்னு. ஸோ இந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய ஆதரவை வந்து ஒரு புதிய திறனுக்கு கொடுத்ததுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றியும் மரியாதை. இந்த தொடர்பு அப்படியே நீங்க வந்து, ஏன்னா உங்களுக்கு தெரியும் எந்த டைரக்டர் வெற்றி பெறுவாரு வெற்றி பெற மாட்டாருன்னு கண்டுபிடிச்சு நீங்க அனுப்புங்க, நாங்கெல்லாம் ஏற்றுக்கிறோம். மற்றபடி தொடர்ந்து அனுப்புங்க. இன்னைக்கு நிறைய வர்ற படங்களை, நேற்று ஒரு படம் பார்த்தேன், பூக்கின்னு ஒரு படம். இந்த படங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வந்து ஒரு 10 வயசு கம்மியாகிற மாதிரியே தெரியுது. ஏன்னா இந்த யூத் கிட்ட இருந்து வர்ற இந்த இளம் நடிகர்கள், இயக்குநர்கள் கிட்ட இருந்த ஒரு விஷயம் ரொம்ப உற்சாகமா இருக்கு. ரொம்ப அதே மாதிரிதான் இந்த படமும் இருக்கு. 4 Idiots, 3 Idiots ஒரு மாபெரும் படம் வந்துச்சு. அதை விட பெருசா இந்த படம் வெற்றி அடையணும்ன்றது என்னுடைய ஆசை. நிறைய புதிய திறன்கள். அஸ்வின் அஸ்வின்லாம் குழந்தை என் முடியல ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. அப்புறம் புகழை பத்தி ஒரே ஒரு இன்சிடென்ட் சொன்னோம். தம்பி ஞாபகம் இருக்கா, நம்ம வந்து மதுரை ஏர்போர்ட்ல மீட் பண்ணோம். நான் பாட்டு ஒரு மூலையில் உட்காந்துருந்தேன். நான் உட்காந்துருந்தேன், அது ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த தம்பி வந்துச்சு. அப்போ
உண்மையான முடி இருந்துச்சு. இது உண்மையான முடி. அந்த முடி எங்கப்பா? அதுதான் நல்லா இருக்கு, அதை கைட்டுருங்க. ஸோ முடியாது சார். வணக்கம் சார். சார் என்ன தம்பி? என்ன இல்லை சார், நான் மாதிரி டிவி பண்ணுறேன் சார், இந்த குக் வித் கோமாளி பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா தம்பி, நல்லா பண்ணிட்டு இருக்கேன்னு பேசிக்கிட்டே இருக்கேன். ஒரு 10 பெண்கள் ஓடி வந்தாங்க. பெண் குழந்தை வாங்கம்மா வாங்க. சரி சார், கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, அவர் கூட போட்டோ எடுத்துக்கிறோம். ஓ சரி, எடுத்துட்டு வந்து திரும்ப நாங்கள் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இன்னைக்கு இது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்போ வந்து அவர் அந்த ஷோ மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு கதாநாயகர் வந்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி திறன்கள், புது புது திறன்கள் வரணும். இங்க பாசிட்டிவா சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களுமே மரபு சார்ந்ததா, சும்மா ஒரு மரபுக்காக பேசுவோம் அப்படிலாம் கிடையாது. இங்க பேசினவங்க எல்லாருமே மனசார இந்த படம் வெற்றி அடையணும், இந்த நிறுவனம் வந்து தொடர்ந்து படம் பண்ணணும்னு வாழ்த்துனாங்க. ஸோ அந்த வாழ்த்துக்கள் நிஜமாகும். நீங்க எங்களுக்கெல்லாம் வந்து அப்பா மாதிரியே நல்ல முதலாளிகளா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புறேன். ஸோ ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. அப்புறம் ரவி மரியா இயக்குனராக பேசத்தான் நான் நடிகராக தான் பேசுவேன். ஏன்னா ரவி மரியாவை எனக்கு பிடிக்கும். அது யாருக்குமே இல்லாத ஒரு தனி ஒரு ரிதம் அவருடைய பாடியில. அவருடைய படங்கள் எல்லாமே கவனிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த படத்தை பார்க்கும்போதே தெரியுது அவர் தான் சென்டர் ஃபிகரா இருக்கணும்னு. அதே மாதிரி சொன்னாங்க. சென்டர் so happy. எங்களுடைய ஆர் உதயகுமார் சொன்னாரு, எங்கள் இயக்குனர் சங்கத்தில், எங்க நடிகர் சங்கத்திலும் ஒரு ரொம்ப முக்கியமான ஆளா இருக்காரு. ஸோ ரொம்ப நல்லது. ஐ எம் வெரி ஹாப்பி பர்சனலி. ஐம் வெரி ஹாப்பி ஃபார் வின்சென்ட் அசோகன். ஹி இஸ் சச் a wonderful person. நான் அவரோட நிறைய பழகிருக்கோம்னு சொல்லலாம். நான் எல்லா நகரும் ஏர்போர்ட்ல தான் சந்திச்சிருக்கோம். You're a wonderful person. I'm so happy that you're getting this break. So வாழ்த்துக்கள், அன்பு, வெற்றி. ஆக்சுவலா நான் ஜீவா அறிமுகப்படுத்தும் போது அந்த படத்துல நாசர் சார் இயக்கி வந்தேன். பயங்கரமா நடிப்பாரு. இவர் மாதிரி நம்ம ஏன் நடிகராக முடியாது ஒரு பெரிய வித்தை எனக்கு உருவாக்குனதே சார் தான். நீங்க நடிகை சங்க தலைவராக இருந்து அவருடைய வாயால போடுவதை நான் மிக மகிழ்ச்சியாகவும் பெருமை நினைக்கிறேன். Support this project. I'm so rumba happy. Thank you so much everyone. Tirupal Subramanian sir, everyone sir, everybody sir. So hope everyone will like me and give me more chance in the Tamil. Starting from LMM production, I'm very happy. Thank you Pugal. Thank you so much. Yes. So yeah, thank you to my manager who called me for this project. Last not the least, God and my mom, dad. Thank you so much everybody. Sir, 4 Idiots படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கின்ற அனைத்து நல் உள்ளங்களுக்கும், எனது பாசத்துக்குரிய மீடியா நண்பர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், இங்கே மேடையில் வீட்டிருக்கின்ற திருப்பூர் சுப்பிரமணியன் சார், நாசர் சார், அம்மாகேசன் சிவா சார் போன்ற ஆளுமை, பொன்ராம் சார், என்னை உருவாக்கிய எழில் சார், என்னுடைய நண்பன் புகழ், இப்படி ஏகப்பட்ட ஜாமான் இருக்கீங்க. அத்தனை பேருக்கும் என்னுடைய முத்தான நண்பர்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சொற்பொழிவுன்னு சொல்லிட்டு சின்னதா பேச சொன்னாங்க. ரொம்ப டைம் கம்மி, அதனால நான் ரொம்ப ஷார்ட்டா முடிச்சுக்கலான்னு இருக்கேன். இந்த படம் அம்மாகேசன் சிவா சொன்ன மாதிரி எனக்கு ஒரு பெரிய தீனி. யானையை ஒரு கரும்பு தோட்டத்தில் விட்டு அது என்ன பண்ணுமோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு. தோட்டத்தை அழிச்சிருக்கேன், படத்தை காப்பாத்திருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க, நான் சொல்லல. இந்த படத்துல என்னுடைய கேரக்டர் மட்டும் தான் பிக்ஸ் பண்ணாமலே இருந்தது. அதாவது கிட்டத்தட்ட இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்ல இருந்து ஒரு ஆளா பார்த்து கதை சொல்லி கடைசியா
சர்க்கரை இல்லாத ஊருக்கு இலுப்பை பூ சர்க்கரைங்கிற மாதிரி என்னிட்ட வந்தாங்க. என்னுடைய சந்தேகத்தோடு வந்தாங்க. ஏன்னா இந்த கதை முழுக்க முழுக்க என்னையை மையப்படுத்தி எழுதின கதை. ஒரு வில்லனை மையப்படுத்தி ஒரு கதை வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? அந்த மாதிரி ஒரு வில்லனை மையப்படுத்திய கதை. இந்த படத்துல 2 வில்லன், நான் ஒண்ணு, வின்சென்ட் சோன் சார் ஒண்ணு. பட் நான் தான் படம் ஃபுல்லா வந்து இருப்பேன். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக இதை வந்து ஒரு பிரகாஷ் சார் சார் தான் நடிக்கணும், ஒரு சத்யராஜ் சார் ஒரு பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆளுமையான ஒரு ஆள் தேவைப்படுறாங்க அவங்க அப்படின்னு தான் நினைச்சு எங்கேயோ போயிட்டு கடைசியில் என்கிட்ட டவுட்டோடு வந்து உட்காந்தாங்க. நான் வழக்கம் போல ஸ்கிரிப்டை கட்டு சரி பண்ணலாம் சார் சொல்லி பண்ணோம். இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த படத்தின் தயாரிப்பாளர் திரு கோகுல் சார், டாக்டர் ஸ்ரீவசன் சார் 2 பேர் வந்து சொன்ன ஒரே ஸ்டேட்மெண்ட், நாங்க உங்கள்ட்ட என்ன எதிர்பார்த்தோமோ அதை விட பல மடங்கு பண்ணி கொடுத்துறீங்க சார். எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க படத்தை, எங்க ஃபேமிலி என்ஜாய் பண்ணாங்க. திருப்பூர் சுப்பன் சார் அவங்க டூவோட வந்து படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. வழக்கமா அவங்க படம் பார்த்தாங்கன்னா நடுவில் எந்திரிச்சு போயிடுவாங்கன்னா எந்திரிச்சே போகாம உட்கார்ந்து படம் பார்த்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பண்ணீங்க சார், ரொம்ப நன்றி அப்படின்னாங்க. ஒரு நடிகனுக்கு ஒரு ப்ரொடியூசர் வாயில் கேட்கிற பெரிய அவார்டே இதுதான். இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பை கொடுத்த என்னுடைய தயாரிப்பாளர் திரு கோகுலம் அவர்களுக்கும் திரு டாக்டர் ஸ்ரீவசன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தாலும் கூட என்னுடைய கேரக்டரை ஒவ்வொரு டிசைனா செதுக்கி 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 எழுதினேன். இந்த படத்தின் இயக்குனர் பல ஆண்டுகளாக முயற்சித்து முடியாமல் போய் விரக்தியின் விளிம்பே போனவர் திருப்பூர் சுப்பிரமணியம் சாரால இந்த படத்துல ஒரு இயக்குனராக இருக்காரு. அவருடைய ஆசை என்னெல்லாம் இருக்கணும் அவர் ஃபேஸே பார்த்து 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 நான் பண்ணுவேன். அவர் சொல்லுவார், சார் நீங்க முன்னாடி பண்ணது படம் வேற, எழில் சார் படங்கள்லாம் பண்ணிருக்கீங்க, அது வேற சார், இது வேற சார், இது ஏன் படம் சார், ஏன் படம் சார் சொல்லிட்டே இருப்பார். ஸோ அவர் அப்சர்வ் பண்ணி அவர் என்ன சொன்னாரோ அதைத்தான் நான் செஞ்சிருக்கேன். அதுதான் நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துருக்கீங்க. ஒரு இடத்துல சொன்னாரு, இந்த படத்துல ஒரு 5 நிமிஷம் ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் வரும் சார். நான் வந்து இந்த ஸ்கிரீன் பிளே எழுதும் போது வில்லன் ஆடுகிறார், நாயகர் 4 பேரும் தப்பிக்க முயற்சி பண்ணுகிறார்கள் அப்படின்னு ஒரு சீன் எழுதுனேன் சார். உண்மையே எழுதும் போது எந்த வில்லன் வந்து ஆட போறான் சரி எழுதி வைப்போம் அப்படிதான் எழுதுனேன் சார். ஆனா உண்மையிலே சொல்றேன் சார், இது ஒரு டான்ஸ் மாஸ்டர் பண்ணியிருந்தா கூட இப்படி பண்ணிருக்க முடியாது சார். அவ்வளவு அற்புதமா பண்ணீங்க சார், ரொம்ப நன்றி சார். இந்த சீன் வந்து குழந்தைய வந்து கைத்தட்டி மகிழ்றாங்க சார், அவ்வளவு சந்தோஷப்பட்டாரு. நான் எப்பயுமே கன்னடியை பார்த்து டான்ஸ் ஆடுவேன், மிமிக்ரி பண்ணிட்டே இருப்பேன், யாராவது மாதிரி பாடிட்டே இருப்பேன், பழைய பாட்டை பாடுவேன், புது பாட்டை பாடுவேன், ட்ரெண்ட் பாட்டை பாடுவேன், ஏதாவது பண்ணிட்டே இருப்பேன். என்கிட்ட காரணம் வரவங்க என்னது மிக்ஸ் பண்ணி பண்ணிட்டே இருக்காருப்பாங்க. என்னன்னா இது எல்லாமே ஒரு பயிற்சி என்றால் ஒரு நாள் இயக்குனர் இந்த மாதிரி விஷயத்தை கொண்டு வருவாங்க. அதை நம்ம வந்து பூர்த்தி பண்ணதுக்காக நான் எப்பயுமே பிராக்டிஸ்லேயே இருப்பேன். அது மாதிரி தான் டான்ஸும் என்னை வந்து மிகப்பெரிய ஒரு டான்ஸ் ஆட வச்சது என்னுடைய எழில் சார். இது நீங்க தேசிய படம் பார்த்துருப்பீங்க, கண்ணம் ஸ்டேஜ் நான் எல்லாம் ஆடி இருப்பேன். அதுக்கப்புறம் என்னை மிக சிறப்பா ஆட வச்சது இவர் தான். இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி நிறைய வந்துடும். இந்த நேரத்தில் இயக்குனர் சஜீவ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த படத்துக்கு வசன தத்தா, டிராவல்சி சரவணன் சார் எனக்கு நெருங்கிய நண்பர். அங்குள்ள பிரிச்சிருக்கார் டைலாக, நீங்க படம் பார்த்தா இதற்கெல்லாம் மேல இந்த படத்துல முதல் ரசிகனா இருந்தது என்னுடைய அன்பான திரு யூகே அவர்கள். யூகே சிதில்குமார் சார் வந்து காமெடிக்கு சுந்தர் சி சார் வந்து பல படங்கள் ஒரு டேரக்ஷன் பண்ண ஒரு 95% அவர் தான் கேமராமேன். இவர் கேமராமேன் போட்டிருக்காங்களே, நம்ம வந்து இந்த படம் காமெடி படமாச்சு, இவருக்கு இப்படி நடிக்கிறமே ஒரு சின்ன பதட்டம் இருந்துச்சு. நீங்க நம்ப மாட்டீங்க, பல சீன்ல கேமரா விட்டு எழுச்சி போயிடுவார், முடியல என்னால அப்படின்னு. டேய் இது எதுனா என்னால முடியல சிரிச்சு ஓரம் போய் சிரிச்சுட்டே இருப்பாரு. என்னுடைய முதல் ரசிகனா இந்த இடத்துல ஈபி இருந்தாங்க. என்று அவரை பிடிச்ச விஷயம் என்னன்னா அவருடைய சின்சியாரிட்டி, அவருடைய ட்ரெஸ் தான். ட்ரெஸ் பாத்தீங்களா பாத்தீங்களா? ஏன் சார் இந்த ட்ரெஸ் போறீங்க, கஷ்டப்பட்டு வாங்குறீங்கன்னா இல்லை சார் தலைவா, மெட்ராஸ்ல வந்து வருஷத்துக்கு 20 நானே பர்ச்சேஸ் பண்ணிடுவேன் பாரு. ஏன்னு கேட்டா இதே மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளா ட்ரெஸ் எதுவுமே கிடையாது. கல்யாணத்துலேருந்து கருமாதி வரைக்கும் அந்த ட்ரெஸ் தான் போட்டு போவார். இது மாதிரி ஒரு ட்ரெஸ் உலகத்திலே பார்க்க முடியாது, அவ்வளவு இதா இருக்கு. அதாவது ட்ரெஸ் போட்ட மாதிரி இருக்கு, ஆனா போடாம மாதிரி இருந்தார். தயவு செய்து மேல வந்து உங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸை காட்டி சார் கொஞ்சம் முன்னாடி வாங்க சார், சார் எடுத்துக்கோங்க சார். என்ன உண்மையில இந்த ட்ரெஸ் எங்கேயுமே பார்க்க முடியாது. இது லுங்கியா புடவையா பாவடையா அப்படின்னு அவருக்கே தெரியாது சொல்லுவார். ஆனா அது எதையும் சொல்றேன்னா வேலை செய்யும் போது நம்மள எதுவுமே டைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மா அவ்வளவு பிரியா இருப்பாரு. ஒரு முதல் பட டைரக்டருக்கு இப்படி ஒரு கேமராமேன் கிடைக்கவே முடியாது. சீன் பேப்பர் பார்த்துட்டு என்ன செய்யணுங்கிறத நம்ம சொல்ல வேண்டியது, அவரே முடிவு பண்ணி எல்லாத்தையும் சீன் முடிகிறவங்க ரவுண்டிலே வருவாரு. உண்மையிலே சுந்தர் சார் ஏன் இவர் தொடர்ந்து பயன்படுத்துறாருன்னு பார்த்தா அவருடைய சின்சியாரிட்டி. அதே மாதிரி இந்த பக்கம் மியூசிக் டைரக்டர்
2 பாட்டு கேட்டிருப்பீங்க. சில பாட்டுக்கெல்லாம் 4வது 5வது தான் உங்களுக்கு ரீச் ஆகும். ஃபர்ஸ்ட் டைமே வந்து ரீச் ஆனிச்சு சாங், 2 சாங். இதை விட ஒரு அற்புதமான படம் இந்த படத்துல வந்து இந்த படம் மாதிரி வந்து சிறை படத்துல வர மைலேஜ் சாங் மாதிரி ஒரு சாங் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனால் ஒரு அற்புதமான ஒரு மெலடி சாங் இந்த ஆல்பத்தில் இருக்கு. நீங்க கேட்டு ரசிங்க. அவர் மிகப்பெரிய மியூசிக் அந்த பாட்டு தான் ப்ரூவ் பண்ணும். இப்ப நீங்க பார்த்த பாட்டு தான் கமர்ஷியல் பாட்டு. மிகப்பெரிய ஒரு மியூசிக் அந்த பாட்டு ப்ரூவ் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னோட இணைந்து நடித்த நண்பர் புகழ். புகழ் எப்படின்னா விஜய் டிவி பையன் தான். ஆனால் யாரையுமே ஐயா ஐயான்னு சொல்லி மரியாதை இருப்பாங்க. யாருடைய மனசு நோக்கூடாது. அப்படி ஷூட்டிங்ஸ் பண்ண நான் ஒரு ஹீரோ நடக்க மாட்டேன். அப்படி சக ஆர்டிஸ்டுக்கு சொல்லி கொடுத்த சீனை கவர் பண்ணுவோம். அப்படி நான் எவ்வளோ பேர் நடிச்சா கூட லேட்டஸ்டா நான் பார்த்து எந்த ஒரு நல்ல நண்பன் எனக்கு புகழ். ஆமாம், ஏன்னா இந்த மேடையை கூப்பிடுறது புகழ ஃபர்ஸ்ட் கூப்பிடுறது இல்ல ரயில்வே தான் நீங்க ஃபர்ஸ்ட் கூப்பிடணும்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி எனக்கு மேலே ஏற வச்சா. அப்படி அந்த அளவு ஒரு உதவியின் பூர்வமான நண்பன். இந்த படம் இவ்வளவு சிறப்பா நடந்ததுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல மெயின் காரணம் என்னுடைய நிர்வாகத்தை அருணாச்சலம்